Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.2க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது பேரபோலாவோட கான்செப்ட்ஸ் என்ன, பேசிக்ஸ் என்ன, அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். அடுத்த செக்ஷன் வந்து நமக்கு எலிப்ஸு. ஸோ இதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து ஹைப்பர்போலா. ஸோ இது மூணோட பேசிக் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எலிப்ஸ் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆர் x ஸ்கொயர் பை இந்த இடத்துல பெரிய வேல்யூ, இந்த இடத்துல சின்ன வேல்யூ இருந்தால் அது ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மீனிங். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஜென்ரல் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே ஒய்க்கு நேராக இப்படி எலிப்ஸ் இருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அதுதான் கிவன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு. ஸோ இது வந்து சென்டர். இங்கேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் போகிற இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன, வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த லைன்ஸ்லாம் கொச்சன்னு இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்னன்றது அங்கேயே பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஃபிக்ஸ்டு ஏ டிஸ்டன்ஸ்க்கு போகிறது இதுதான் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸு. இங்கேருந்து இது போகிறது வந்து பியோட டிஸ்டன்ஸ். இப்போ ஈக்குவேஷனில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1 இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் அ ஈக்குவேஷன் விச் இஸ் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா இங்கே அதிகமாக வேல்யூ இருக்கிறதுனால. அப்போ இது வந்து ஏ ஸ்கொயரா, அப்போ ஏ ஸ்கொயர் 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன, 4 யூனிட். இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் 4 யூனிட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அங்கே வெர்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இங்கே இருக்கு பாருங்கள் ஃபோக்கஸ், எஸ் அண்டு எஸ் டேஷ். இது வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஏஇ கமா 0. ஈங்கிறது என்னது, எசென்ட்ரிசிட்டி. ஆல்ரெடி நம்ம பேசணும் லாஸ்ட் வீடியோவில். இப்போ எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 இருந்தால் என்ன வரும், கிரேட்டர் தென் 1 இருந்தால் என்ன வரும், ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் அந்த எசென்ட்ரிசிட்டி. ஸோ இது 0,0 ஆரிஜின். இங்கேருந்து இங்கே போகிற டிஸ்டன்ஸ் எசென்ட்ரிசிட்டி ஏஇ கமா 0. ஏன்னா இது மொத்த லென்த்து ஏ, அதில் இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ பாதி. அப்போ ஏஇ இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் என்ன, ஏஇ. சிமிலர்லி இங்கேருந்து இங்கே வர்றதும் ஏஇ, நெகட்டிவ் சைடில் இருக்கிறதால மைனஸ் ஏஇ. அவ்வளோதான். ஸோ மைனஸ் ஏஇ கமா 0. நெக்ஸ்ட் வந்து இது என்ன, ஆல்ரெடி பேசிட்டு ஏ கமா 0. ஸோ இது மைனஸ் ஏ கமா 0 வெர்டிசஸ்ஸு. அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற லைன். ஆல்ரெடி பேரபோலாவில் பேசியிருந்தோம், சேம் திங். ஸோ அப்போ ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆச்சுன்னா தட் இஸ் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இது என்னன்றது தான் நம்ம எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோம் பேசிக்காக. ஸோ அதோட லென்த் என்னவாக இருக்கும், இந்த ஃபுல் லென்த்து ஏ அண்டு இந்த இடம் வந்து பி. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக பி. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2b, இது ஒரு பி, இது ஒரு பி, 2b. ஸோ அப்போ இந்த எல்லுங்கிற பாயிண்ட் எங்கனவா இருக்கும் அப்படின்னா ஏ கமா 2b. அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் சைடில் வரப்போ ஏ கமா மைனஸ் 2b. ஏ வந்து ஃபிக்ஸ்டு, இந்த இடத்துல இருக்க ஏ வந்து ஃபிக்ஸ்டு. 2bங்கிறது இந்த சைடு ஒய் ஆக்சிஸில் இருக்க லென்த்து. சிமிலர்லி இங்கே வந்து மைனஸ் 2b, ஏன்னா நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால. தட் இஸ் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்கோட எக்ஸ்ட்ரீமில் இருக்க பாயிண்ட்ஸ் ஏ கமா 2b, இங்கே ஏ கமா மைனஸ் 2b. அடுத்து இந்த ஃபோக்கஸில் இருந்து இந்த கார்னருக்கு வர இந்த பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு இந்த டைரக்ட்ரிக்ஸ். இதான டைரக்ட்ரிக்ஸ் நமக்கு வெளியில் இருக்கும். ஸோ அந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் நமக்கு இதில் இருக்க விஷயம். ஸோ இந்த 0,0ங்கிறது சென்டர், ஆரிஜின். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது ரெண்டும் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒன்றா பேசுனீங்கன்னா சிங்குலரில் பேசினா ஃபோக்கஸ், ரெண்டையும் பேசுறதுனால ஃபோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுதான் பேசிக்காக ஒரு எலிப்ஸோட அப்சர்வேஷன்ஸ். ஹென்ஸ் வி அப்டைன் தி லோக்கஸ் பி. இதுதான் அந்த லோக்கஸ். அதுதான் நான் சொல்கிறேன். லோக்கஸ் பாயிண்ட் என்னது, பி as x square by a square plus y square by b square equal to 1. இதுதான் equation of ellipse in standard form. And note symmetrical about x axis. Symmetric na அந்த mirror image மாதிரி இருக்கும். So symmetric about x axis. இதுதான் x axis. இந்த மேலே இருக்க ரீஜனும் கீழே இருக்க ரீஜனும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு மிரரை ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே இருக்கிறது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுமா, தட் இஸ் சிமெட்ரிக். சிமிலர்லி இப்படி ஒய் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இருந்ததுன்னா சிமெட்ரிக் அபவுட் என்னவாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸை கட் பண்ணி இங்கே இருக்க ரீஜன் தான் இங்கே இருக்கும். தட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ 5.4 டெஃபினேஷன் என்ன அப்படின்னா தி லைன் ஏ டேஷ் இஸ் கால்டு மேஜர் ஆக்சிஸ். அதுதான் நான் சொன்னேன். இங்கேருந்து சரி, இங்கே ஏ டேஷ் இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இந்த மொத்தமாக வந்து நமக்கு என்ன, மேஜர் ஆக்சிஸ். பி டேஷ் வந்து என்ன, minor axis.
அண்டு இதோட லென்த் வந்து நமக்கு என்ன 2a, ஏன்னா இந்த பக்கம் ஒரு a, இந்த பக்கம் ஒரு a. நான் அந்த பேசுகிறப்பே சொன்னேன், this is 2b, இங்கே ஒரு b, இங்கே ஒரு b, that is 2b minor axis. And the line CA is equal to line of segment of CA dash, which is semi major axis, C into A. அதாவது CA இந்த லென்த் என்னது பாதி, இந்த மேஜர் ஆக்சிஸில் பாதி, அதுதான் செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2Aல பாதி என்ன A. அண்ட் லைன் செக்மெண்ட் CB as well as CB dash. ஸோ CB இல்லை CB dash ரெண்டுமே வந்து என்ன செமி மைனர் ஆக்சிஸ், பாதி, அந்த 2Bல பாதி, அதனால் it is B. Okay, then by symmetry S dash minus AE, 0 as focus and X equal to minus of A by X as a directrix L dash. So இந்த L dash ஓட equation என்ன minus A by E. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி AE, 0 and A dash, minus AE, 0 are the 2 points, key points, and vertices வந்து என்ன A, 0 and minus A, 0 and 2 directrix. இந்த ரைட்டில் இருக்க directrix வந்து A by E, 0, A by E, இது வந்து என்ன minus A by E, அவ்வளோதான். ஸோ அது ரெண்டு தான் நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈங்கிறது எசென்ட்ரிசிட்டி. அடுத்து இங்கே நோட் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன், பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த எக்ஸாம்பிளில் எழுத போகிறோம். ஸோ அதனால் நோட்னு எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷனில் A ஸ்கொயர் பை B ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் E ஸ்கொயர், இதான் ரிலேஷன். அந்த ரிலேஷன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, சாரி, B ஸ்கொயர் பை A ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் E ஸ்கொயர், தட் இஸ் தி ரிலேஷன் B ஸ்கொயர் பை A square equal to 1 minus E square. அப்புறம் இந்த A square இங்கே ரைட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will get this expression. ஏன்னா இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் 5.15 என்ன அப்படின்னா find the length of latest rectum of ellipse அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துட்டு அதோட length of latest rectum. Solution: the latest rectum L dash of an ellipse x square by A square plus y square by B square passes through the focus S of AE, 0. கரெக்டா? ஏபி இதை தான் நான் இந்த எக்ஸாம்பிளே சொல்ல, இந்த எல் டேஷுங்கிறது பாருங்கள், இந்த ஃபோக்கஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகணும், எஸ் ஏஇ, 0. தர்ஃபோர் எல் இஸ் ஏஇ, y1. கரெக்டா? ஏன்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த எல்லுங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும், A, 2B. ஜென்ரலி நம்ம லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் பேசுகிறப்ப 2B எழுதிருப்போம். இப்போ நமக்கு பர்டிகுலராகவே தெரியுது அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதை y1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஏஇ, y1 இதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஈக்குவேஷன் பிளேஸில் போடுங்க. எக்ஸ் பிளேஸில் ஏஇயோ, ஒய் பிளேஸில் y1 போடுங்க. ஸோ அப்போ A ஸ்கொயர் E ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை B ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. A ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ y1 ஸ்கொயர் பை B ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் இது இந்த E ஸ்கொயர் மட்டும் இருக்குமோ அது ரைட்டில் வந்தால் 1 மைனஸ் E ஸ்கொயர். ஸோ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் இன்ட்டு 1 minus E square. So y1 square equal to B square into 1 minus E square. இப்போ தான் நான் அந்த நோட்டில் எழுதியிருந்தேன். ஸோ E square equal to 1 minus B square by A square. ஸோ அப்போ இந்த இடத்துல B square by A square அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, therefore y1 equal to root of B power 4, B square into B square, B power 4 by A squareன்னு வந்துடும். So that y1 is equal to plus or minus B square by A, because இதுக்கு root எடுத்திங்கன்னா B square, இதுக்கு பதில் A. Therefore the end points of the latest rectum L and L dash R, end point என்னவா இருக்கும், y1 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கிறது B square by A and நெகட்டிவ் சைடில் இருக்கிறது நமக்கு என்னது minus B square by A. இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் A ஸ்கொயர் AE, minus B square by A. ஓகே, சாரி, minus AE plus AE. This is fixed, A fixed இல்லை, சாரி. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் எதாக இருக்கும், A ஃபிக்ஸ்டு, அதாவது எக்ஸ் குவான்டிடேட் ஃபிக்ஸ்டு, Y தானே வேரி ஆகுது. தட்ஃபோர் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் L dash equal to 2B square by A. ஏன்னா இங்கே ஒரு B square by A, அந்த பக்கம் ஒரு B square by A, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 times B square by A, that is the length of latest rectum. Okay, so that's all for that example. இப்போ general equation நம்மளுக்கு major axis parallel to x axis இருந்தால் என்ன இருக்கும், y axis இருந்தால் என்ன இருக்கும், அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ types of ellipse with center h, k. major axis நம்ம பார்க்க போகிறது h, k மேக்ஸிமம் இருக்காது, center passes through origin தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ x minus h the whole square by a square plus y minus k the whole square by b square equal to 1. இதுதான் equation of circle. major axis parallel to x axisனா இது பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னால் இந்த வேல்யூ பெருசாக இருக்கும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ ஸ்கொயர் இஸ்
a is greater than b. இங்க a is greater than b தான். ஆனா a வந்து x axis கீழ இருக்கு. இங்க a is greater than b but a is in the y axis. Okay, so that is the major axis parallel to x and y axis. இப்போ இதோட ஈக்குவேஷன். ஸோ இங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ் parallel to x axisனா x axisல இருக்கும் அதோட சர்க்கிள். இதோட சென்டர் வந்து h, k. ஸோ இந்த ஜென்ரலாக பேசுகிறப்ப h, k is the center and major axis parallel to x axis. இது x axisக்கு parallel-ஆ இருக்கு. and vertices என்ன அப்படின்னா h minus a, k, h plus a, k. இந்த பக்கம் இருக்கிறது h minus a, k. இந்த இடத்துல இருக்கிறது h plus a, k. அதே விஷயம் ஃபோக்கஸ்னா என்ன, இங்க இருக்கிறது h minus c, k and இங்க இருக்கிறது h minus h plus c, k. So that is the focus and vertices. இதே விஷயம் தான் மேஜர் ஆக்சிஸ் parallel to y axisக்கும் வரும். சென்டர் இங்கே என்ன எழுதிருக்கீங்களோ அதே சென்டர் தான் இங்கே வரும். அங்கே parallel to x axisனா இங்கே parallel to y axis. இங்கே h minus a போட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், k minus a போடணும். இங்கே h plus a போட்டிருந்தா இங்கே k plus a. So that is the thing. அங்கே h minus c போட்ட இடத்துல இங்கே k minus c. அங்கே h plus c போட்ட இடத்துல இங்கே k plus c. அவ்வளோதான். So this is the difference between major axis parallel to x axis and major axis parallel to y axis ஓட மீனிங். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஒரு ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the sum of focal distance of any point on the ellipse is equal to the length of the major axis. ஸோ இம்பார்ட்டன்ட் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கல் டிஸ்டன்சஸோட சம்மு அது ரெண்டையும் ஆட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அட் எனி பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல இருந்தோ நம்ம அந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறது ஒரு எலிப்ஸில் இஸ் ஈக்குவல் டு தி லென்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ். அந்த மேஜர் ஆக்சிஸோட லென்த் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ரிசல்ட் நமக்கு சொல்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதில் பேசிக்காக நம்ம எலிப்ஸோட அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் ஹைப்பர்போலானா என்ன, அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.